ஹாய். சம்டைம்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க கூட நமக்கு எதிராக இருப்பாங்க. இப்படிலாம் உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கா? அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. இதே மாதிரி பைபிள்லையும் ஒருத்தர் எதிர்த்து நின்னாங்க. அதுவும் அவரோட சகோதரர்களே எதிர்த்து நின்னாங்க. யாருன்னு யோசிக்கீங்களா? யோசேப்பு தான். ஒரு நாள் ஏசப்பா யோசேப்பை உயர்த்தினாங்க. அன்னைக்கு அவங்க யோசேப்புக்கு செஞ்சதை குறித்து பயந்தாங்க. அதே மாதிரி தானியேல் மேலேயும் மக்கள் திட்டம் போடுறாங்க. அவரை எப்படியாச்சும் சிங்கக்குழிக்குள்ள தள்ளணும்னு தள்ளினாங்க. ஆனா ஏசப்பா சிங்கங்களோட வாயை கட்டினாரு. ஏன்னா ஏசப்பா தானியலோட இருந்தாங்க. இன்னைக்கு உங்களை எதிர்க்காங்களா இல்ல விரோதமா எழும்புறாங்களா அப்படின்னா நீங்க உயர போறீங்க இல்ல உயர்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு நாள் உங்களுக்கு விரோதமா எழும்புனவங்க உங்களுக்கு செஞ்சதை குறிச்சு பயமோ கலக்கமோ படுவாங்க. அந்த நாள் சீக்கிரமே வரும். சோ எதை யோசிச்சும் பயப்படாதீங்க. எத்தனை பேர் எதிர்த்தாலும் ஏசப்பா உங்க கூட இருந்தா உங்க மேல வீசப்பட்ட ஒவ்வொரு ஆயுதமும் தோற்கும். When God stands for you, no one can stand against you. இது உங்கள் டெய்லி வெட்ஸ். நான் நிஷா. God bless you. Bye.